योचनीं कर्मफलेषु दुष्टाम् दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरस्यै नमः अग्ने त्वं पारयानभ्यो अस्मान् स्वस्ति विरति दुर्गाणि विश्वा पूज्य पृथ्वी बहु जातवेदसे सुनवामसो ममनाति यतो नितः विवेदः सनः परिषदति दुर्गाणि विश्वानादे वसुन्धुं पिता ஹலோ மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இப்போ இந்த ஒரு வாரமாக ஒரு 4-5 நாளாக இந்த மேடம் மாதவி, நம்ம பிஜேபி லீடர் மாதவியுடைய வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இவங்க வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரேயர் ரூமில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. தப்பே கிடையாது. ஒருத்தவங்க வந்து உட்காந்து ப்ரே பண்ணுறாங்கன்னா தப்பே கிடையாது. அந்த வந்து இட்ஸ் காமன் ப்ரேயர் ரூம், முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. யாருனாலும் அங்கே போய் ப்ரே பண்ணலாம். ஏன்னா ஒரு சில போஸ்ட் கூட பாருங்கள், முஸ்லீம் ப்ரேயர் ரூம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து இல்லை அது காமன் ப்ரேயர். ஆமாம், அது காமன் ப்ரேயர் ரூம் தான். அது முஸ்லீம்ஸ்க்கோ இல்லை கிறிஸ்டியன்ஸ்க்கோ அது ஹிந்துஸ்க்கோ ஆனால் ஒரு ப்ரேயர் ரூம் கிடையாது. இட்ஸ் அ ப்ரேயர் ரூம். ஆனால் வந்து ஒரு காமன் சிவிக் சென்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு ப்ரேயர் ரூமில் நம்ம போய் ப்ரேயர் பண்ணுறோம், நீங்கள் யோகா பண்ணுங்கள், நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள், நீங்கள் நமாஸ் பண்ணுங்கள், ஆனால் அமைதியாக பண்ணுங்கள். மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல், தொந்தரவு பண்ணாமல், தொல்லை கொடுக்காமல் பண்ணுங்கள். இதில் ஒரு ஹைலைட்டான என்ன விஷயம்னா, இவங்க வந்து சத்தம் போட்டு ப்ரேயர் பண்ணதை அங்கேருந்த முஸ்லீம்ஸோ அந்த முஸ்லீம் லேடிஸோ யாருமே வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி இவங்களை திட்டலை. இது வந்து எப்படி வைரல் ஆச்சு அப்படின்னா, இவங்களே கூட ஒரு கேமராமேனை கூட கூட்டிகிட்டு போனாங்க. நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன், நீ கேமரா வீடியோ எடுத்து போஸ்ட் போடு அப்படின்னு சொல்லி இவங்களே தான் தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி போட்டாங்க. போட்டுட்டு இப்போ வந்து அது பயங்கரமாக வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் முக்கால்வாசி அஃபென்சிவ் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் பண்ணுறதை பண்ணுறீங்க, ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் பிஜேபி அப்படின்னாலே வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த தர்மத்தை வச்சே, இந்த ரிலீஜனை வச்சே ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறது, ரிலீஜனை வச்சே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறது, ரிலீஜியஸுடைய இதை பேசியே, மாடை பற்றி பேசி, இல்லை கோயிலை பற்றி பேசி, இல்லை ராமரை பற்றி பேசியே, ஏன் வந்து ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் பற்றி பேசியோ, அந்த மாதவி மேடம் வந்து ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு கிடச்சிருந்துருக்கும். 4 பேருக்கு வந்து ஒரு நல்ல அறிவான விஷயத்தை பேசி பகிர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கும். ஏன் இந்த மாதிரி சீப்பான விஷயங்களே பண்ணி நீங்கள் ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு நாலேஜபிளான பர்சன் யாருமே இல்லைன்ற அர்த்தம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சீப்பாக இருக்குது. ரொம்ப 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 சீப்பாக.